Good morning students, 7th standard, today class Social Science. In this video, Civics second lesson part 1. The lesson title is Political Parties, Political அரசியல் Parties கட்சிகள். Students, everyone take your Social Science book page number 192. Let's go see first learning objectives. To understand the importance of the political party, to know the role and function of a political party, to understand the party system in India and the role of opposition party. Political parties ஓட importance என்ன அப்படின்றத பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட் political பார்ட்டியோட ஃபங்க்ஷன்ஸை பற்றி நாம் தெரிஞ்சுக்க போகிறோம். இந்தியாவில் political party system தென் ஆப்போசிஷன் பார்ட்டி சிஸ்டம் எப்படி இருக்குது அப்படின்றத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க போகிறோம். In earlier times, emperors and kings ruled India. The king was the supreme head of the legislative, executive and judiciary branches. இந்தியாவில் ஏன்ஷியன் பீரியடில் எம்பைரரும் கிங்ஸும் கண்ட்ரியை ரோல் பண்ணியிருக்காங்க. ஏன்ஷியன் பீரியடில் கிங்ஸ் தான் வந்து ஹெட்டாக இருந்திருக்காங்க. லெஜிஸ்லேட்டிவ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த சட்டங்களை இயற்றுறது, எக்ஸிக்யூட்டிவ் சட்டங்களை நிர்வாகம் செய்கிறது, அண்ட் ஜுடிஷரி நீதி வழங்குதல். இந்த 3 பவர்ஸும் ஏன்ஷியன் பீரியடில் கிங்ஸ்கிட்ட இருந்திருக்கு. Governance was in the hands of one person. The welfare of the people depended on the ruler. People had no rights to do against the ruler. Later foreign powers made India as their colonies. நிர்வாகம் முழுக்க the hands of one person, ஒருவரிடம் மட்டுமே இருந்திருக்கு. The peopleோட வெல்ஃபேர் வந்து யாரை டிபெண்ட் பண்ணி இருந்திருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா கிங்ஸை தான் டிபெண்ட் பண்ணி இருந்திருக்கு. பீப்புள்ஸ்லாம் ரூலருக்கு அகெயின்ஸ்டாக இல்லாமல் செயல்பட்டாங்க. த காலனியல் ஸ்டேட்ஸ் குடியேற்ற நாடுகள் ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸ் வாஸ் டிக்ளேர்டு பின்பு சுதந்திர நாடுகளாக அறிவிக்கப்பட்டன. இன் 1950 இந்தியா பிகம் எ டெமோக்ராட்டிக் கண்ட்ரி. எ வைப்ரண்ட் டெமோக்ரஸி நீட்ஸ் எ ஸ்ட்ராங் பொலிட்டிக்கல் பார்ட்டி சிஸ்டம். பார்ட்டி சிஸ்டம் இஸ் எ மாடர்ன் ஃபினோமினன். இந்தியா 1950 வந்து ஒரு டெமோக்ராட்டிக் கண்ட்ரியாக மாறுனுச்சு. பார்ட்டி சிஸ்டம் அப்படிங்கிறது நவீன கால தோன்றல் அப்படின்னு கூட சொல்லியிருக்காங்க. இன் எ டெமோக்ரஸி பீப்புள் ஆர் ஏபிள் டு வாய்ஸ் தேர் ஒப்பீனியன்ஸ் அண்ட் எனி சப்ஜெக்ட். டெமோக்ரஸி பீப்புள் அவங்களோட ஒப்பீனியனை வெளியிடலாம் அப்படின்ற ரைட்ஸ் அவங்களுக்கு இருக்குது. ஸ்டூடெண்ட்ஸ், வாட் ஆர் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ்? Political parties are the voluntary association of individuals with broad ideological identity who agree on some policies, formulate an agenda and program for the society. Political parties அப்படிங்கிறது இண்டிவிஜுவலாக ஹியூமனால் ஏற்படுத்தப்பட்ட ஒரு சிஸ்டம். பொலிட்டிக்கல் பார்ட்டியானது சம் பாலிசியை வந்து என்ன பண்ணுது, அக்செப்ட் பண்ணிக்கிட்டு சொசைட்டிக்கான ஸ்கீம்ஸ் எல்லாம் வந்து என்ன பண்ணியிருக்காங்க, வடிவமைக்கிறாங்க. த 3 பேசிக் காம்போனன்ட்ஸ் எனி பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் ஆர் த லீடர் தலைவர், த ஆக்டிவ் மெம்பர்ஸ் செயல் உறுப்பினர், த ஃபாலோவர்ஸ் தொண்டர்கள். இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் அரசியல் கட்சியின் முக்கியத்துவம். பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் ஆர் த பேக் போன் ஆஃப் டெமோக்ராசி. பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் வந்து மக்களாட்சியோட முதுகெலும்பு. தே ஆர் எசென்சியல் எலிமெண்ட்ஸ் டு ஃபார்ம் த கவர்மெண்ட். தே ஃபார்முலேட் பப்ளிக் ஒப்பீனியன். தே சர்வ் ஆஸ் இன்டர்மீடியரிஸ் பிட்வீன் த சிட்டிசன் அண்ட் த பாலிசி மேக்கர்ஸ். பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் குடிமக்களுக்கும் கொள்கை வகுப்பாளர்களுக்கும் இடையே பாலமாக செயல்படுறாங்க. எ பார்ட்டி இஸ் ரெகனைஸ்டு இஃப். ஒரு கட்சி அங்கீகரிக்கப்படுவது எவ்வாறு? It has been engaged in political activity for 5 years. Political parties ஓட ஆக்டிவிட்டீஸ் வந்து 5 years. ஒரு அரசியல் கட்சியோட ஆட்சி காலம் 5 ஆண்டுகள். Its candidates secure at least 6% of total votes in the last general election. வேட்பாளர்கள் குறைந்தபட்சம் 6% ஓட்டுகளை இறுதியாக நடைபெற்ற பொது தேர்தலில் பெற்றிருத்தல் வேண்டும். நெக்ஸ்ட்டு கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் அரசியல் கட்சிகளின் இயல்புகள். ஃபர்ஸ்ட், பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ்
consists a group of persons of common goals and shared values. பொதுவான குறிக்கோள் மற்றும் பகிர்ந்தளிக்கப்பட்ட மதிப்பீடுகளை கொண்ட மக்கள் குழுக்களாக இருக்கின்றன. Have its own ideology and program. Political parties தனக்கென கொள்கை மற்றும் திட்டங்களை கொண்டிருக்கின்றன. Third, capture power only by constitutional means. அரசியல் அமைப்பின் வழியாக ஆட்சியை கைப்பற்ற முயல்கின்றன political parties. Fourth, endeavor to promote the national interest and national welfare. Political parties தேசிய நலன்களை வலியுறுத்த முயற்சி செய்கின்றன. Manifesto means அறிக்கை. During the campaign before election, the candidates announce the programs and policies that their party will undertake if voted. எலெக்ஷனில் நிற்கக்கூடிய கேண்டிடேட்ஸ் தேர்தலுக்கு முன்பான பரப்புரையில் வேட்பாளர்கள் அந்த கேண்டிடேட்ஸ் தங்களது கட்சி ஆட்சிக்கு வந்தால் மேற்கொள்ளக்கூடிய ஸ்கீம்ஸ் எல்லாம் பாலிசிஸ் இது எல்லாமே என்ன பண்ணுறாங்க அறிவிக்கிறாங்க மக்கள் மத்தியில். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ. See you again next class.